அன்பு நண்பர்களே, நம்ம இப்போ 68வது நாளை நோக்கி போயிட்டுருக்கோம் பிக் பாஸ் பயணத்தில். இது வந்து 105 நாட்கள் நடைபெற போகிற நிகழ்ச்சிங்கிறது தெரியும். இதில் வெற்றியாளர்கள் அதை நம்ம இப்போ கணிக்கிறதுக்கு முன்னாடி டாப் 5 இவங்கெல்லாம் போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம முடிவு செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இது நீங்கள் கடந்த நேற்றிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி காலையில் சாங்கே ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாடல்கள் தாங்க போட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு சேர தலைவான்னு சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவங்க சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் சபரிநாதன் வந்து தனியாக அந்த கேமராவை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு மேலே அவருக்கு இருக்கிற அந்த அன்பையும் பாசத்தையும் அவர் பேசி அந்த பேச்சுகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. கூடவே ஆதிரையும் வாழ்த்துக்களை சொன்னாங்க, திவ்யாவும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதேமாரி பாடல் முடிந்த உடனேயே பார்வதி வந்து தலைவா ஹாப்பி பர்த்டே அவங்க கட்டினாங்க. எல்லா போட்டியாளர்களுமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. கமருதீன் பார்த்தீங்கன்னா அவர் முன்னவே ஒரு முறை சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கையின் இன்ஸ்பிரேஷனே ரஜினிகாந்த் அவர்கள் தான், நான் அவரை ஒரு அப்பா மாதிரி பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம பார்க்கும்போது நமக்கும் செம ஹாப்பி. அவருக்கு கண்டிப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இப்போ இந்த பொய் தகவல்களை நம்ம உடச்சி நிறுவனம். நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கமருதீன் எவிட் செய்யப்படுகிறார் இந்த வாரம் அப்படிங்கிற தகவலை பரப்பிட்டு இருந்தானுங்க. இது உண்மையா அப்படின்னா குட் ஹெல்த் எல்லாம் கண்டிப்பாக இந்த செய்திகளை உடைக்கும் பொய்யான தகவலுங்க. அப்படி இருந்து ஏன் அது பரப்புறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கமருதீன், கானா வினோத், விஜய் பார்வதி இவங்க 3 பேரும் வந்து அந்த டாப் 5க்குள்ளேயே நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற அஜெண்டாவை கிரியேட் பண்ணி எப்படின்னா இவங்களை வந்து மக்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பட் இவங்க உள்ளே போனால் நம்ம டம்மி பீசஸாக வச்சுருக்கோம். இவங்க அந்த பெய்டு கும்பலுக்கு வந்து டம்மி பீசஸுக்கு பேமெண்ட் வாங்கிட்டானுங்க போல இருக்குது. அவங்ககிட்டேருந்து கண்டென்ட்டும் கிடையாது, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணு, இவங்க மேலே அவதூற பரப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைக் இஷ்யூ அது தவறானா தவறு தான். அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். இவனுங்க மீண்டும் 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 அதை வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. இப்போ அந்த வீட்டில் யாருமே மைக்கை மறைச்சி பேசலையான்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க. மைக்கை மறந்து மாட்டிட்டு வரல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மைக்கோட உள்ளே போயெல்லாம் பேசியிருக்காங்க. இது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் பேசியிருக்காங்க. ஏன் ஒரு நாள் மைக்கே போடலன்னு வெப்ஜே ஒரு நாள் வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தார். அன்றைக்கெல்லாம் அது பூதாகரமாக ஆக்கப்படலை. இப்போ ஆக்கப்படுதுன்னா இவங்களுக்கு இந்த விஷயத்தில் எப்படியாவது இவங்களை வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டா கும்பல். உங்களுடைய கற்பனையெல்லாம் நாங்கள் உடைப்போம்யா, பார்த்துருவோம். இந்த 3 பேரை டாப் 5க்கு கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கமருதீன் எவிக்ட் அப்படி பரப்புறானுங்க தகவல். விசாரித்து பார்த்ததில் கமருதீன்லாம் எவிக்ட் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரம்யாவை எவிக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு. அவங்க தான் கம்மியான வாக்குகள் எடுத்திருக்காங்க. டபுள் எவிக்ஷன்னா ரம்யா அண்ட் வியானாவாக தான் இருக்கும், இல்லை எஃப்டிஏ கூட அனுப்பலாம். என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு கோபமே என்னன்னா, ரியலாக இருங்கய்யா, ஏன் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். சில பேர் நடிப்பு அரக்கர்களாக அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்திரையெல்லாம் நான் கண்டிப்பாக கழிச்சு காட்டுவேன். ரியல்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ரியல்னா ரொம்ப கேவலமான இருக்காங்க அப்படின்ட்டு. ரியல்னா ரியலாக இருக்கிறது, அவங்க கேரக்டரில் அவங்க இருக்கிறது. அது சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காத போகும். எல்லாருமே இந்த இடத்துல பர்ஃபெக்ஷன் கிடையாதுங்க. ஆனால் தன்கிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனையும் ஒருத்தன் ஒத்துக்கிறான் பார்த்தீங்களா, அது நேர்மை. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி பொய் அஜெண்டா பரப்புறாங்க, இதுக்குன்னு ஒரு சரியான கும்பல் இருக்கையா, அவனுங்க கூட வேட்டையாடி நம்ம தோக்கடிக்கணும். அதில் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்த குட் ஹெல்த்தினுடைய கரங்கள்லாம் வலுப்பெறும். நண்பர்களே, உங்களை தான் நம்பியிருக்கிறேன். பொய்களை நம்ம முறியடித்தாக வேண்டும்.